to all the Tandiri viewers. This is Karishma here. நீலம் ப்ரொடக்ஷன் பா ரஞ்சித் தயாரிப்புல தினகரன் சிவலிங்கம் அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்திருக்கிற படமானது பாட்டில் ராதா. இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரீசெண்ட் டேஸ்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்க்குறப்போ நமக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, இது சாமானியர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படமாக இருக்கும்னும், அண்ட் இது காமெடி கலந்த பயங்கர எமோஷன் கலந்த ஒரு படமாக இருக்கும் அப்படின்னும், அண்ட் ஒரு பயங்கரமான கருத்துக்களுடைய படமாக இருக்கும் அப்படின்னும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுச்சு. இன்னைக்கு இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்குறப்போ இது அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுச்சா இல்லையா, அண்ட் பார்க்குற நமக்கு எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். மது பிரியர்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துடைய ஒன்லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்தில் வந்துட்டு ஒரு குடிமகன் இருப்பார், பயங்கர குடிக்கக்கூடிய ஒரு ஆள் இருப்பார். அவரால் ஃபேமிலி வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. இவரால் அந்த குடிப்பழக்கத்தை நிறுத்தவே முடியாது. அந்த குடிக்காக எதை வேணாலும் இழக்க அவர் தயாராக இருப்பார். இதனால் அந்த ஃபேமிலி அஃபெக்ட் ஆகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மறுவாழ்வு மையத்தில் கொண்டு போய் அவருக்கே தெரியாமல் சேர்த்துருவாங்க. அப்படி சேர்க்குறப்போ அவர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவார். டிஸ்டர்ப் ஆகிட்டு அங்கேருந்து எப்படியோ என்னென்னமோ பண்ணி வந்து எஸ்கேப் ஆகி வெளில வந்துடுவார். வெளியில் வந்ததுக்கப்புறம் இவருக்கு ஒரு பிரச்சனை நடக்கும். அதனால் வந்துட்டு அந்த ஃபேமிலியுமே வந்து பிரிஞ்சு போகும். பிரிஞ்சு போனதுக்கப்புறமா அந்த ஃபேமிலி திரும்ப இவரோட ஒன்று சேருதா இல்லையா, இவர் இந்த பழக்கத்திலேருந்து வெளியில் வராரா இல்லையா, அண்ட் அந்த பிரச்சனையெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைனாக இருக்குது. இந்த படத்தை வந்து லீட் பண்ணி கொண்டு போயிருக்காரு குரு சோமசுந்தரம் அவர்கள். இவர் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து மின்னல் முரளி, ஜோக்கர், யாத்திசை அண்ட் இன்னும் நிறைய படங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த படமும் இவர் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டருக்குள்ள இறங்கி நம்ம நடிப்போம், எந்த அளவு புல் ஆஃப் பண்ணி அந்த கேரக்டருக்குள்ள அந்த கேரக்டராகவே மாறி நடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாறி இவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது இந்த படத்தில் வந்து இன்னும் மேலே தூக்கி கொண்டு போய் காமிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கண்ணிலேயே அவருடைய நடிப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்தை இந்த படத்தில் ரொம்ப அழகாக கொண்டு வந்து காட்டினது இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் தான் இருக்குது. அடுத்து இந்த படத்துல மெயின் லீடா பண்ணவங்க வந்து சஞ்சனா நட்ராஜன். எந்த அளவுக்கு வந்து குரு சோமசுந்தரம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரோ அதே அளவுக்கு இவங்களுமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அந்த கேரக்டருக்குள்ள இறங்கி எமோஷன் சீன்லாம் ரொம்ப பேஷ்னு ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான பிளஸ்ஸா இருக்கு. இதை தாண்டி ஜான் விஜய் அவர்கள் வந்து இந்த படத்துல ஒரு சர்ப்ரைசிங் ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப சாஃப்டான ஒரு பாசிட்டிவ் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த பாசிட்டிவ் ஆக்ட் ஆனது கொஞ்சம் ரகடா தான் இருக்கு. அதாவது நம்ம பெரியப்பா சித்தப்பாலாம் கொஞ்சம் ரகடா இருந்துட்டு ஆனால் பாசிட்டிவா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்க முடியுது. மோட்டிவேஷனல் கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அது வந்து இந்த படத்துல சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் அவருடைய கேரக்டர் இந்த படத்துல மற்ற படத்துல பண்ற ஜான் விஜயை விட இந்த படத்துல பண்ற ஜான் விஜய் கேரக்டர் வந்து ரொம்ப தத்ரூபமாகவும் ரொம்ப தனித்துவமாகவும் இருக்கிறது இந்த படத்துல பார்க்க முடியுது. சர்ப்ரைசிங் ரோல்ல வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா மாறன் அவர்கள் பண்ணியிருக்காரு. இப்பே வரலாம் டக்குன்னு சிரிக்க வச்சுட்டு போயிடும், ஒரு செகண்ட்ல சிரிக்க வச்சுட்டு போயிடும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி அவருடைய காமெடி இந்த படத்துல ரொம்ப அருமையாகவும் ரொம்ப யதார்த்தமாகவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த படத்துடைய மியூசிக் அண்ட் பிஜிஎம்மை பற்றி சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த படத்தை அதாவது ரொம்ப யதார்த்தமான படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்தில் வரக்கூடிய மியூசிக்கும் பயங்கர யதார்த்தமாக இருந்துச்சு. அதாவது எமோஷ்னல் சீன்ஸ்லலாம் இந்த மியூசிக் பயங்கரமாக ஒரு கனெக்டை கொடுத்துச்சு. அந்த மியூசிக் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அண்ட் இதில் வரக்கூடிய சினிமோட்டோகிராஃபி ஆனது வந்துட்டு பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு நம்ம இங்கே போயிருக்கோம்ல, நம்ம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம்ல அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்குற மாதிரியே இருந்துச்சு. அடுத்து இந்த படத்துடைய டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா வந்துட்டு த்ரோத்த படமே வந்துட்டு நமக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி நடந்திருக்குல்ல, நம்ம பக்கத்து வீட்டில் இப்படி நடந்திருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் உண்மையாகவே ரியல் லைஃப்பில் ஒரு உண்மை சம்பவமாக நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கனெக்டிவிட்டியை கொடுத்து நம்ம வீட்டில் நடந்த மாதிரியே ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது, அது ஒரு தத்ரூபமாகவும் அது வந்துட்டு ரொம்ப அருமையாகவும், அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப பிரம்மாண்ட பட்ஜெட்டில் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுக்கக்கூடிய படங்கள் மத்தியில் ரொம்ப எளிய முறையில் வந்துட்டு ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. அதனால வந்து டைரக்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆனது வந்து பயங்கர ஃபன்னாகவும் முக்கியமாக நிறைய சீன்லலாம் வந்துட்டு அவங்க அந்த மறுவாழ்வு மையம் உள்ளே போனதுக்கப்புறம் மாறனுடைய காமெடியெல்லாம் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் இன்டர்வல் பிளாக்கை பற்றி சொல்லி ஆகணும். நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட் ஆட் பண்ணி சூப்பராக ஒரு இன்டர்வல் பிளாக் வச்சுருப்பாங்க. அது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தினுடைய செகண்ட் ஆஃப் ஆனது என்ன இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் எந்த அளவுக்கு ஃபன்னாக இருந்துச்சோ அந்த அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி செகண்ட் ஆஃப் ஆனது வந்து அப்படியே எமோஷனாக கொண்டு போயிட்டாங்க. அதுவும் முக்கியமாக கிளைமேக்ஸ் சீன்லலாம் வந்துட்டு இந்த படத்தை பார்த்துட்டு வரவங்க கண்டிப்பாக அழாமல் வரமாட்டாங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் அண்ட் செகண்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ட்ரீம் எமோஷனை காட்டக்கூடிய ஒரு படமாக இருந்தது. ஸோ இவ்வளோ நேரம் இந்த படத்தினுடைய ப்ளஸ் பார்த்தோம். இப்போ இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படின்றத பார்த்துலாம்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு எந்த அளவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, காமெடியாக இருந்துச்சு, சீக்கிரம் சீக்கிரம் சீன்ஸ் போச்சோ அதே அளவு செகண்ட் ஆஃப் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃபை கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லேகாக போகிற மாதிரி இருந்துச்சு. சில சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி தூக்கி இருக்கலாம், அவ்வளோ லென்த்தாக போக வேண்டிய அவசியம் இல்லையோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தினுடைய கதை வந்துட்டு நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு கியூரியாசிட்டியை கொடுக்கல. கதை வந்து புதுசாக இல்லை, ஆல்ரெடி எல்லார் குடும்பத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு கதையாக இருந்துச்சு. ஸோ அதனால கதை வந்துட்டு இன்னும் சுவாரஸ்யமாக எடுத்திருக்கலாம், ஈஸிலி ப்ரிடிக்டபிளாக இல்லாமல் இன்னும் ஏதாவது ஒன்று ரெண்டு இடத்துல நம்ம ப்ரிடிக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது இந்த படத்தில் ஒரு சின்ன மைனஸாக இருக்குது. மொத்தத்தில் இந்த பாட்டில் ராதா படமானது வந்து ஒரு ஃபீல் குட் ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். எமோஷன் அதிகமாக இருக்கும், அதே அளவுக்கு காமெடியும் இருக்குது, லவ்வும் இருக்குது. இது வந்துட்டு நம்ம சாமானியர்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டியை இந்த படத்தில் பார்க்க முடியும். ஸோ நான் இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 8.5 to 9 கொடுப்பேன். நீங்கள் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா தியேட்டரில் பாருங்கள். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் உங்களுக்கு என்ன விஷயம் கனெக்ட் ஆச்சு அண்ட் இந்த படத்தில் எந்த விஷயம் மைனஸாக தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்டில் தென் லைக் சினிமா, ஷேர் சினிமா, வாட்ச் சினிமா. பாய்.